தோழமைகளுக்கு வணக்கம். தெரிந்து கொள்வோம் பகுதியில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறது பெண்கள் தலையில் பூச்சூடுவதன் காரணமும் அதன் நன்மைகளும் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பெண்கள் தலைவாரி பூச்சூடிக்கிட்டாங்கன்னா பார்க்கவே அழகாக லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். விழாக்களுக்கு கிளம்பும் பொழுது என்னதான் விலை உயர்ந்த ஆடைகளும் ஆபரணங்களும் அணிந்து கொண்டாலும் தலையில் பூ வச்சுக்கிட்டாதாங்க அழகே முழுமை பெறும். இந்த இடத்துல நம்ம நல்லா ஒன்று கவனிக்கணும். பூ தலையில் வைக்கிறது அழகிற்கு மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியத்திற்காகவும் தான். பொதுவாகவே பிளாஸ்டிக் நமக்கு என்னென்ன தீமைகள் தரும்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட பிளாஸ்டிக்கால் ஆன மலர்களை தலையில் சூடுவதனால நம்மளுடைய உடல் வெப்பநிலை அதிகரித்து தலையில் சூடு அதிகமாகி முடி உதிர்வை கொடுக்கும். சரிங்க, இயற்கையான மலரை தலையில் சூடுவதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் ஏராளம். அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே பெண்கள் இயற்கையான மலரை சூடுவதனால உடல் வெப்பம் குறைந்து மன நிம்மதி கிடைக்கிறது. மேலும் பூக்களிலிருந்து வருகின்ற பிராண ஆற்றல் மூளை செல்களால் ஈர்க்கப்பட்டு நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பிகளை சிறப்பாக செயல்பட வைக்குதுங்க. அது மட்டும் இல்லை, நுண்ணறிவு திறனை அதிகரிக்க செய்வதும் இந்த பூக்களில் இருந்து வருகின்ற மனம்தான். தலையில் பூச்சூடி கொள்வது இயற்கையின் வரப்பிரசாதம்தான். பெண்களுக்கு இருக்கின்ற அதிகப்படியான மன இறுக்கத்திலிருந்து விடுபட மன அழுத்தத்தை குறைத்து அமைதி நிலைப்படுத்துவதில் பூக்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. தலையில் பூ வச்சுக்கிறதுனால இன்னொரு முக்கியமான நன்மையும் இருக்குங்க. தலைமுடி நீளமாக வளரும். 90ஸ்க்கு முன்னாடி இருக்க பெண்களை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், பெரும்பாலானோருக்கு முடி நீளமாகத்தான் இருக்கும். காரணம், அவர்கள் ஏதேனும் ஒரு மலரை தலையில் சூடிக்கொள்வார்கள். அந்த தலையில் சூடிக்கொள்ளும் மலரின் வாசமானது முடி வளர்ச்சியை அதிகரிக்கும், தலையில் இருக்க சூட்டை குறைச்சி நம்மளுக்கு முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இருக்கவங்க ட்ரெண்டிங் சொல்லிட்டு லூஸ் ஹேரில் போகிறாங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும், அந்த ஹேர் ஸ்டைலுக்கு பூ வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பூ வச்சுக்கிறதே இல்லை. இதனால் தலையோட சூடு அதிகமாகும், முடி அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும். முடி அதிகமாக வளரணுன்னா பூவை நீங்கள் தலையில் எப்பொழுதும் இயற்கையான பூவை தலையில் சூடிக்கொள்ளுங்கள். நெகிழியாலான பூவை சூடிக்கொள்ளாதீர்கள், அது நம் உடல் நலத்திற்கு கேடு. இதுவரைக்கும் நம்ம சொன்ன பூக்களின் நன்மைகள் பொதுவானவை தான். மேலும் ஒவ்வொரு பூவிற்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டு. இனிமே வர அடுத்தடுத்த வீடியோவில் எந்தெந்த மலர்களுக்கு என்னென்ன மருத்துவ குணம் உண்டு, அதை தலையில் சூடுவதனால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கின்றன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன மலர்கள் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அந்த மலர்களுக்கு என்ன மருத்துவ பயன், அதை சூடுவதனால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். நன்றி.